நமச்சிவாய். ஆவணி மாத ராசி பலன். முதல்ல கிரக நிலவரம், இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடுவோம். ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் 2 கிரக மாற்றங்கள் 3 கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஒன்று, சுக்கிர பகவான் சுக்கிரன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுமையான ஒளி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் 30 நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம். காரணம் என்னென்னா, ஆதித்யாதி நவகிரகங்களில் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான். அவரை பேஸ் பண்ணி தான் வான் மண்டலமே இருக்குது அப்படி கூட சொல்லலாம். சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய, பேர் புகழ் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் சொல்லி அடங்காது. அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார். அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள். அதே போல் கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள், அடுத்து செலவுகள். நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு, எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது, அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி. எவ்வளோ வந்தாலும் அடுத்து செலவாயிட்டே போயிடுச்சு சாமி, கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை. ஒரு இபி செலவு வந்தது, ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு, அல்லது வேறு எதுவும் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது, அல்லது பூமி ரிலேட்டடாக வீடை ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன், இல்லை வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணேன், பூஜை பண்ணேன், இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சிருந்த எடுத்து போட்டேன். அதை அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு எதாவது ஒரு வீண் செலவு, வீண் விரயம், ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா காலி. அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது, இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய். இதே ஒரு கம்பெனி, பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் மாறப்போகுது. சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க. ஆனால் என்னன்னாக்கா, சூரியன் கேது இடத்துல மாட்டிக்கிட்டார். சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம். அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும், அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது. ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா, நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள், நல்ல காரியங்கள் கைகூடுமா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, யோகமான காலம். சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு, ஒரு நல்ல நேரம் மீண்டும் அமைவதற்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். ஏன்னா சூரியன் அந்த சிம்மத்தை விட்டு தாண்டு திரும்பவும் சிம்மத்துக்கே சேரணும். அப்போ மீண்டும் சிம்ம ராசியில் வருவதற்கு 1 வருஷம் ஆகும். எப்பொழுதுமே சிம்ம ராசி என்பர்களே, நீங்கள் எந்த மாதம் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் சிம்ம ராசி என்பர்களுக்கு வருஷத்தில் இந்த மாதம், குறிப்பாக ஆவணி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம், அப்படி இல்லைன்னா சித்திரை மாதம், இந்த 4 மாதமும்
பொதுவாகவே சிம்ம ராசி என்பர்களுக்கு யோகமாக அமையும். எப்படி சொல்கிறோம் நீங்கள் கண்டுபிடிங்க. அப்போ அதில் முதல் அதிர்ஷ்ட மாதமாக அமையக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே ஆவணி மாதம். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே தங்கியிருக்கிறார். ஸ்தான பலம் பெறுகிறார், ஷட்பலம் பெறுகிறார். ஆனால் கூட யார் இருக்கானா கேதுங்கிற அசுப கிரகம் இருக்கு. இது கிரகண தோஷம், கவனம் தேவை. சார் சந்திரனோட ராகு இருந்தார்னா அது கிரகண தோஷம். ஏன்னா சந்திரனை யாரு விழுங்குவா? ராகு தான் விழுங்கணும். கிராமத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வந்து அது நிலாவை பாம்பு முழுங்குதான் அப்படின்வாங்க. அப்படி நிலாவை இன்னைக்கு ராத்திரி பாம்பு முழுங்குதான்னு பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பாம்பு நிலாவை முழுங்குமா பாட்டி? ஆமாம் ஆமாம் முழுங்கிடும், முழுசாக முழுங்கிடும், அப்புறமா ஜீரணமாகி வெளியில் விட்டுடும். அது கிரகண தோஷம். அதை போல சூரியனை மறைப்பது கேது. பாருங்க, இவங்களுக்கு வீடே கிடையாது, உருவம் கிடையாது, வெறும் நிழல்னு தான் சொல்கிறோம். ஆனால் உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய அந்த சூரியனை யார் மறைக்கிறா? ஒரு சின்ன விரல் அது மறைச்சிருது, கேது. அப்போ சிம்ம ராசி என்பர்களே, ஒரு பக்கம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது கிரகண தோஷம், தீட்டுக்கள். கிரகண தோஷம்னா என்னங்க? தீட்டு சம்பந்தப்பட்டது. ஒரு தீட்டுப்பட்ட வீடு எப்படி இருக்கும்? எந்த நன்மையும் செய்ய முடியாது, எல்லாமே வீட்டில் இருக்கும், சமைச்சு சாப்பிட முடியாது. அதுதான் தீட்டு. மனைவி பக்கத்திலே இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, தீட்டு. அந்யோன்யம் இருக்கும், அனுபவிக்க முடியாது. அப்போ ஒரு பக்கம் சிம்ம ராசி என்பர்களே, ராசிநாதன் சூரிய பகவான் ராசியில் இருப்பது சிறப்பு. அந்த சூரியன் ராசியில் இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பத்தில் மகிழ்ச்சி. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேற்றுமைகள், மனக்கசப்புகள், மன கஷ்டங்கள் விலகும். குடும்பத்தில் ஒரு வறுமையாக இருக்குதுங்க சாமி, குடும்பத்தில் ஒரு கஷ்டமாக இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறோம். அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ அடுத்து ஏதேனும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், உடல்நிலை ஆரோக்கியம் குறைவது, வீண் செலவுகள், வீண் விரயங்கள் அதிகரிப்பது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். குறிப்பாக பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க திக்குமுக்காடி போவாங்க, திக்குமுக்காடி போவாங்க. பிஸ்னஸை என்னால் சமாளிக்க முடியலைங்க சாமி, பிஸ்னஸை என்னால் சமாளிக்க முடியலைங்க சாமி, நிறைய ட்ரபிள் இருக்குது பிஸ்னஸில். ஸோ மெயினாக வேற என்ன, ஃபண்டு ப்ராப்ளம் தான், பணப்பற்றாக்குறைகள். அப்போ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே, பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே, நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், உங்கள் தொழிலில் எந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம், நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடலாம், எதிரிகளே நண்பர்களாக மாறிவிடலாம். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும், பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. போன மாதம் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ், ஆந்திராவில் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபர்,
லைவில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஃபயர் ஆக்சிடெண்ட். அதில் ஒரு 13 பேர்கிட்ட அதில் இறந்தும் போயிடுறாங்க. மிகப்பெரிய தோஷம். அப்போது எப்படியோ கேள்விப்பட்டு நம்மிடத்துல அன்னை வாராகி இடத்துல நேர காரை எடுத்துன்னு வந்துடுறாங்க. நான் தான் சொன்னேன், சார் நீங்கள் எங்கே வரீங்க சொன்னீங்கன்னா நானே வந்திருக்க போகிறேன் சார் அப்படின்னு. இல்லை சாமி அர்ஜென்ட்டு. அப்புறம் பார்த்துட்டு திரும்பவும் நாம் அங்கே போய் கிட்ட இருந்து ஏறக்குறைய இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி தான் நம்ம வந்தோம், சென்னை ரிட்டர்ன் வந்தோம். அந்த அளவுக்கு அந்த இடத்துல, அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு தோஷம், இடதோஷங்கள். முன்னுக்கே வர முடியல சாமி. நம்ம எல்லாரும் சொசைட்டியில் நல்ல பேர் புகழ், மக்கள் இடத்துல செல்வாக்கு எல்லாமே நமக்கு இருக்குது. அப்போ நம்ம செஞ்சு கொடுத்ததை பார்த்து அவங்க மேற்கொண்டு ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம சிஎம்ல நம்ம பார்க்கலாம் சாமி, எதுவும் அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில், அந்த அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான். நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு, ஏதோ ஒரு சொந்த தொழில், அவ்வளோதான். தனி விலையானாலும் எலி விலையானாலும் தனி விலை வேண்டும். ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், வீட்டிலே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம், அல்லது ஃபேமிலி உமன்ஸாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜாப் ரிலேட்டடாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக எத்தனையோ அன்பர்களை நம்ம காப்பாற்றியிருக்கிறோம். பல சிக்கல்களிலிருந்து நம்ம அவங்க அந்த போஸ்டிங்கை திருப்பும் வாங்கி கொடுத்துருக்குறோம், உட்கார வச்சுருக்கிறோம். அவங்கள நிறைய சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க, அந்த இடத்துல திரும்ப நம்ம கொண்டு போய் அவங்கள உட்கார வைப்போம். இதெல்லாம் வாராகி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை போல சிம்ம ராசி என்பர்களே, நீங்கள் எந்த இடத்தில் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களை கை கொடுத்து காப்பாற்ற அன்னை வாராகி இருக்கிறாள். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது சாமி, எனக்கு இது ஒரு தீர்வு சொல்லுங்கள், என்னை கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க சாமி அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தேவை. உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.